சொன்ன சொல்லை காப்பாற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல் சினிமாவை பொறுத்தவரை சொன்ன தேதியில் படத்தை ரிலீஸ் செய்வதும் முக்கியம். அதனால்தான் படத்தை ஆரம்பிக்கும் போதே ரிலீஸ் தேதியை தீர்மானித்துவிட்டு அதன்படி படத்தை ரிலீஸ் செய்யும் பட நிறுவனங்களுக்கு தனி மரியாதை. இப்படிப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனமும் இருந்ததா. கமல்ஹாசனுடன் கைகோர்த்த பிறகு இந்த நற்பெயர் காணாமல் போய்விட்டதா. லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தற்போது உத்தம வில்லன், இடம்பொருள் ஏவல், ரஜினி முருகன் ஆகிய படங்களை தயாரித்து வருகிறதா. இவை தவிர பாலாஜி சக்திவேல், ரேணிகுண்டா பன்னீர்செல்வம், லிங்குசாமி, பிருந்தா சாரதி ஆகியோர் இயக்கும் படங்களை தயாரிக்க இருக்கிறதா. இப்படங்களின் படப்பிடிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உத்தம வில்லன் திட்டமிட்ட தேதியில் வெளியாகி இருந்தால் ஏற்கனவே திட்டமிட்டபடி திருப்பதி பிரதர்ஸ் பட நிறுவனம் தயாரிக்கும் அனைத்து படங்களின் பணிகளும் சரியாக நடந்திருக்கும். உத்தம வில்லன் படத்தை திட்டமிட்ட தேதியில் முடிக்காமலும் வெளியீட்டு தேதியை அடிக்கடி கமல் மாற்றியதாலும் திருப்பதி பிரதர்ஸ் தயாரிக்கும் அனைத்து படங்களின் தேதிகளும் தள்ளி போய் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் ரஜினி முருகன் படத்தை கோடை விடுமுறையில், அதாவது மே மாதம் வெளியிட திட்டமிட்டிருந்தனர். எப்போதோ வெளியாகி இருக்க வேண்டிய உத்தம வில்லன் படம் ஒவ்வொரு தேதியாக தள்ளி வைக்கப்பட்டு தற்போது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உத்தம வில்லன் படத்தின் ரிலீஸ் தேதி மாறிப்போனதால் ரஜினி முருகன் படத்தின் ரிலீஸ் தேதியும் வேறு வழியில்லாமல் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தற்போதைய நிலவரப்படி ரஜினி முருகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிட உள்ளனர். படத்தின் ஆடியோவை ஜூன் 7ஆம் தேதி அன்று வெளியிடுவது என்றும், ரஜினி முருகன் படத்தை ஜூலை 17ஆம் தேதி வெளியிடுவது என்றும் முடிவு செய்துள்ளனர். மொத்தத்தில் ரஜினி முருகனுக்கு வில்லனாகிவிட்டார் உத்தம வில்லன்.